வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் அந்த அளவு சிறப்பா அமையல. மார்க்கெட் கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டே தான் இருந்துச்சு. 25,000 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டே தான் இருக்கு. இத பத்தி தான் நம்ம டீடைலா 1 வீக் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ மார்க்கெட் 25,500 பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேல நிக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற குளோபல் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆனதான் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சேம் இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் ஜெஃப்ரிஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் இந்த இயர் எண்டுக்குள்ள 7% வரைக்கும் ரைஸ் ஆகி இதோட ஆல் டைம் ஹையா இருக்கிற 26,600 பாயிண்ட்ல செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப இருக்கிற குளோபல் சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நிப்டி 50 இதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைங்கிறத ரீச் பண்றதுக்கு மேபி 6 months to 1 year வரைக்கும் கூட டைம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இமீடியட்டா ரெக்கவர் கொடுக்கணும் நம்ம போக வேண்டாம். இது இக்னோர் பண்ணவும் வேண்டாம். குவாலிட்டியான கம்பெனிஸ்ல கண்டினியூஸா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம சேனல் மெம்பர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி கண்டினியூஸா சவுத் இந்தியன் பேங்கை பத்தி டீடைலா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கை 1 or 2 இயர்ஸா ஹோல்ட் பண்றவங்களுக்கு ஒரு சிறந்த வருஷமாவே அமைஞ்சிருக்காது. ஏன்னா இந்த ஸ்டாக் இதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையா இருந்த 36 rupeesக்கு மேல இருந்த ஸ்டாக் அப்ப ரைட் இஷ்யூ ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூஸா ஃபால் ஆகி 22 rupeesல இருந்து 25 rupeesக்குள்ள செட்டில் ஆகுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் நியர்லி 25 rupeesக்கு பக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல பேங்கிங் ஸ்டாக் மார்க்கெட் லீடரா இருக்கிற ஐசிஐசிஐ, HDFC, கோட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பிரைஸ்ல இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எப்ப ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆகவே இல்லை. இவங்களோட பிரைஸ்ல இருந்து 35% பக்கமா ரைட்ஸ் இஷ்யூ 22 rupeesக்கு பக்கமா ஆஃபர் பண்ண ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம அப்படியே ஸ்டேபிளா நின்னு போச்சு. சோ இப்ப இருக்கிற குளோபல் ஃபேக்டரும் சரி பேங்கிங் செக்டருக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இல்லாதனால இந்த ஸ்டாக் கண்டினியூ ஃபால் ஆயிட்டே தான் இருக்கு. ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்றதுக்குள்ள அந்த பேங்கோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எப்படி இருக்கு, புக் வேல்யூ எப்படி இருக்கு, காசா ரேஷியோ எப்படி இருக்கு, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் எப்படி இருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம செக் பண்ணிருக்கணும். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாராமீட்டரை இப்ப நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்டான பாராமீட்டர்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. 2.87க்கு மேல இருந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் இப்ப லெஸ் தென் 1க்கு கீழே போயிருக்கு 0.68. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பேங்க்குக்கு இந்த டேட்டா இம்பார்ட்டன்டான விஷயம். சோ இந்த ஸ்டாக் கூடிய சீக்கிரம் ஒரு ரேலியை கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா பார்க்கணும். அதே மாதிரி இந்த பேங்கோட புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 40 rupeesக்கு பக்கமா இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் நியர்லி 30 rupeesக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸோட பர்சன்டேஜ் குறையிறப்பையும் இந்த புக் வேல்யூ ஜாஸ்தியா இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா இல்லைனாலும் 1 or 2 years நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டாக் ஒரு சூட்டபிளான ஸ்டாக்கா தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் மூவ்ல தான் இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. சோ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. FIDA பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல 2017-18 ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்காங்க. FIA பொறுத்த வரைக்கும் 35%க்கும் DIA பொறுத்த வரைக்கும் ஒரு 15%. ஆனா இந்த ஸ்டாக்ல இருந்து 21-22 பாத்தீங்க அப்படின்னா FIAயும் DIAயும் அப்படியே எக்ஸிட் ஆயிருக்காங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 50ல இருந்த ஹோல்டிங்ஸ் அப்படியே இந்த 20-21 73, 74, 80%க்கு பக்கமா போயிடுச்சு. சோ FIA ஒரு நல்ல பிரைஸ்ல நிறைய எக்ஸிட் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி மேல இருந்த ஆர்வத்தால நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸாலும் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ரீட்டைல் பர்சன்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப லாஸ்ட் இயர் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 80, 77, 71 அப்படியே ரீட்டைல் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா 2 இயர்ஸா ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறப்ப எல்லாம் அதுல இருந்து எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல கண்டினியூஸா FIAயும் DIAயும் அதோட ஹோல்டிங்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 3 monthsல கூட FIA நியர்லி 80%க்கு பக்கமாவும் அதாவது 3 monthsல ஒரு 7%க்கு பக்கமா அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. DIA பொறுத்த வரைக்கும் ஒரு 2%க்கு பக்கமா அக்குமுலேட் பண்ணி 11%க்கு மேல இருக்கு.
சோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ் தான். ஒரு சில பேராமீட்டர் செக் பண்ண மாதிரி இந்த மாதிரி FIDs கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைஸ்ல இப்ப இருக்குன்னு அர்த்தம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ற ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. இமீடியட்டா நான் ரிட்டர்னை கொடுக்கும்னு சொல்ல வரல. ஒரு 2-3 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் நீங்க வந்து வச்சிருக்க உண்டான குவாலிட்டி எல்லாமே இந்த ஸ்டாக்ல இருக்குது. அந்த டைம்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து அதோட புக் வேல்யூக்கு ஈக்குவலா ட்ரேட் ஆனா கூட நமக்கு வந்து ஒரு நல்ல பிரைஸ் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் பேங்க்ஸ் மட்டும் தான் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக், ஆக்சிஸ். சோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு மேஜர் போர்ஷன் இருந்து நான் மினிமமா மாத்திக்கிட்டேன். கொஞ்சம் இந்த ஸ்டாக்ல இருந்து நானும் எக்ஸிட் ஆகியிருக்கேன். அதே மாதிரி லார்ஜ் கேப் இல்லாத ரிமைனிங் பேங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பர்சன்ஸோட ஃபேவரட்டான பேங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், IDFC பேங்க், இது எல்லாமே இருக்கு பிரைவேட் செக்டர்ல. கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓவர்சீஸ், யூகோ பேங்க்ஸ், இது எல்லாமே இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே எப்ப டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபெடரல் பேங்கையும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் வந்து போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. அதர்வைஸ் ரிமைனிங் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலகி இருக்கிறத பெட்டர்னு சொல்லுவோம். சோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இமீடியட்டா பண்ணணும்னு தேவையில்லை. பெரிய ரிட்டர்ன் இமீடியட்டா கொடுக்க போகுது. ஆனா ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க யாரும் லாஸ்ட்ல புக் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் பிரைஸ் வந்து இப்ப ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ICICI வந்து கூடிய சீக்கிரம் 1 இயர்க்குள்ள இந்த கம்பெனி வந்து 38 ரூபீஸ்க்கு பக்கமா போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 38ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நியர்லி இதோட புக் வேல்யூக்கு பக்கமா ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா இதோட கடன் வந்து கண்டினியூஸா குறைஞ்சிட்டு இருக்கு. சோ அதனால கூடிய சீக்கிரம் இதோட புக் வேல்யூ பிரைஸ் இருக்கிற 38-40 இந்த லெவலுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆகும் இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் இதுக்கு 1 இயர் எடுத்துக்குதா இல்ல 2 இயர்ஸ் எடுத்துக்குதா அப்படிங்கறது வரப்போற நாட்கள் தான் நமக்கு சொல்லணும். சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான குளோபல் ஃபேக்டரும் அட்ராக்டிவான ரிசல்ட்ஸும் வந்து கண்டினியூஸா வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல லெவல ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. சோ இதோட என்ட்ரி பிரைஸ் வந்து மேபி இப்ப இருக்கிற பிரைஸ்லயே கூட நீங்க என்ட்ரி கொடுக்கலாங்கிறாங்க. அதாவது 29 ரூபீஸ்லயே நீங்க என்ட்ரி கொடுத்தாலுமே ஒரு 12 மந்த் இந்த டைம் பீரியட் வெயிட் பண்ணும் அப்படின்னா 38ங்கிற டார்கெட் வந்து ரீச் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் வந்து நியூ இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னாலும் சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணல. எனக்கு இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவும் கிடையாது. ஏன்னா லார்ஜ் கேப் பேங்க்ஸே வந்து நல்ல பிரைஸ்ல இருக்கிறப்ப நான் இதுல ரிஸ்க் எடுக்க விரும்பல. சோ நீங்களும் வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒருவேளை ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகாதீங்க. பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகல அப்படின்னா 1 இயர் இன்னும் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் above 35 ரூபீஸ்க்கு மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. எப்பயுமே வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ்ல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நமக்கு இமீடியட்டான ரிட்டர்னை கொடுக்கும். பெரிய ரிட்டர்னை கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசென்டான 10-15% வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். சோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா கண்டினியூஸா வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப நாள் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து அப்படியே இன்னும் டவுன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பேங்க் தான், வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லாங் டைம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல லார்ஜ் கேப் பேங்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. உங்களோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு? சோ சவுத் இந்தியன் பேங்க் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது அப்படின்னா எவ்வளவு நாளா இந்த பேங்க்ல வந்து பண்றீங்க, உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன, சோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு, எந்த அளவுக்கு லாஸ்ல இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் ஹோல்ட் பண்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.